எல்லாருக்கும் சமமாக நேசிக்கிற ஒரு கேரக்டரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் பழகுறதுக்கு. அதாவது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசரு, இவ்வளோ காசு, பணம் இதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது ஊமை விழிகள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஆபாவனனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸ் ஒரு 45 பேரை இயக்குனர் ஆக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே முதல் சாப்பாட்டு முறைன்றது மாற்றினது அவர் தான். ஆமாம், நானே கேட்கணுன்னு இருந்தேன். நீங்கள் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சாப்பாடு ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து என்னன்னா ஆரம்பத்தில் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் ப்ரொடக்ஷனில் வந்து எல்லா கம்பெனிலையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதே பாகுபாடு இருக்குன்னு சொல்றாங்க சார். பெரிய ஆக்டருக்குலாம் ஒரு மாதிரி சாப்பாடு போடுவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கெலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பித்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கம்பெனியில் சாப்பாட்டு விஷயம், ஏன்னா லைட்டு தூக்கி கிரேன் தூக்குறவங்க அவ்வளவும் கஷ்டப்படுறவங்க, மழை வெயில் எதுக்குமே சலிக்காமல் வேலை செய்கிறவங்க யாருன்னா இந்த கிரேன் ஆளுங்க, லைட் மேனு. அப்புறம் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. யாருக்கும் சாப்பாட்டில் எல்லாருக்கும் என்னென்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே மிரண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டோட்டலாக இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாருமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் கம்பெனியில் அப்படி வருது இப்படி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆஃபீஸ்லேயே வந்து அவர் ஆஃபீஸில் ஒரு 10-15 பேர் எப்போதுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து இருப்பாங்க. ஒரு பக்கம் சமையல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், சம்மந்தமே இல்லாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நம்ம வந்து மத்தியானம் 2 ஆச்சு எங்கேயா சாப்பாடு காசு இல்லைன்னா நேராக ரோஹிணி இன்டர்நேஷனல் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. நம்பிக்கை இருந்துச்சு இல்லைங்களா? கேப்டன் பார்க்க போனால் சாப்பாடு பட்னியாக